தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் வில்லிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய 2 இடங்களில் விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார். 4 இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிட்ட நிலையில் தனது பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு அந்த புகார் கடிதம் அனுப்பப்பட்டதாக சற்று முன்பு செய்திகள் வெளியானது. கொளத்தூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஆடியோ பிரச்சனையும் இருந்தது. அவருடைய பேச்சில் ஆடியோ பிரச்சனை இருந்ததால் உடனடியாக அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அடுத்த பிரச்சார இடத்திற்கு அவர் செல்லும் வழியில் வில்லிவாக்கம் பகுதியிலும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விஜய் உரையாற்றும் இடத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு புகார் அனுப்பப்பட்டிருந்தது. புகார் அனுப்பப்பட்ட நிலையில் குளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் செல்லும் வழியில் விஜயின் வாகனம் திடீரென திரும்பி அவருடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் தாவேகா தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை குளத்தூரிலும் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இதனால் முதல் நாளிலேயே இந்த பிரச்சாரத்தின் போது பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் வழக்கம் போல அவர் திட்டமிட்ட அந்த இடத்தை அடைவதில் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது என்றும் முதல் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற பெரம்பூருக்கு குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே பிரச்சாரம் செய்த சூழ்நிலையிலும் கொளத்தூருக்கு செல்வது கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணியில் இருந்து ஒரு 3 மணி நேரம் கொளத்தூரில் பிரச்சாரம் செய்வதற்கான அவருடைய பயண தூரம் ஆனது. தொடர்ந்து அவருடைய வண்டிகளை, அவருடைய வாகனத்தை, இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் தொடர்ந்து பல ரசிகர்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள் சென்றதாலும் கூட்ட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடியால் 2வது பாயிண்டை, அதாவது இந்த குளத்தூரை அடைவதற்கே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. இதனால் குளத்தூரை தொடர்ந்து அடுத்து அவர் வில்லிவாக்கத்திலும் அண்ணா நகரிலும் பரப்புரை செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் ரத்து என அந்த தாவேகா மாவட்ட செயலாளர் இப்போது அறிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த முதல் நாளிலேயே பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் அவர் பிரச்சாரம் செய்த நிலையில் வில்லிவாக்கம் மற்றும் அண்ணா நகரில் அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் ஒரு 4 நிமிடம் அவர் உரையாற்றினார். அப்போதே அவருடைய ஆடியோ பிரச்சனை என்பதால் அந்த பேச்சு மற்றும் பிரச்சாரம் உடனடியாக சிறிது நேரத்திலேயே நிறைவு செய்யப்பட்டு அடுத்த பாயிண்டான வில்லிவாக்கத்திற்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருந்தது. ஆனால் வில்லிவாக்கம் செல்லும் வழியில் அவருடைய தொண்டர்கள் மற்றும் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஆகியோர் அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதால் வில்லிவாக்கம், அதை தொடர்ந்து அண்ணா நகர் ஆகிய 2 இடங்களிலும் அவர் பிரச்சாரம் செய்வதில் சிக்கல் இருக்கிறது. போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அவர் பிரச்சாரம் செய்வதில் அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் கடிதம் அனுப்பிய பிறகு அவருடைய வாகனம் கொளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் செல்லாமல் இப்போது பனையூர் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் வில்லிவாக்கத்தில் விஜய் பரப்புரை ரத்து என மாவட்ட செயலாளர் பூக்கடை முருகன், இப்போது தாவேகாவின் மாவட்ட செயலாளர் பூக்கடை முருகன் அறிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் 4 நிமிடத்தில் பரப்புரையை நிறைவு செய்த விஜயின் பிரச்சாரம் தொடர்ந்து வில்லிவாக்கத்தை நோக்கி அவருடைய வாகனம் சென்று கொண்டிருந்த நிலையில் அதிகமான கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்களிடமும் புகார், விஜய் தாவேகா நிர்வாகிகளிடமும் புகார் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அவரது வாகனம் வில்லிவாக்கம் செல்லாமலேயே இப்போது பனையூர் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போது வில்லிவாக்கம் பகுதி அந்த மாவட்ட செயலாளர் பூக்கடை முருகன் வில்லிவாக்கத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக, விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இப்போது அறிவித்திருக்கிறார். ஆனால் அண்ணா நகரிலும் அவருடைய பிரச்சாரம் இன்று ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இன்று காலையில், இன்று முதல் நாளான இன்று அவர் 4 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பரப்புரையில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அதே வாகனத்தில் பரப்புரையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்த அந்த வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரியில் இருந்து அவர் நேரடியாக பெரம்பூரில் உள்ள அந்த பரப்புரை செய்யக்கூடிய அந்த கொடுங்குயூர் பகுதியில் உள்ள இடத்திற்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் போல அந்த முதல் பரப்புரை வேனில் இருந்தவாறு பேசினார். அப்போது திமுக அரசு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் ஆகியவற்றை அவர் பேசினார். அதைத் தொடர்ந்து அவர் கொளத்தூர் செல்வதற்கான அந்த பயண தூரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஆனது. வழக்கம் போல அவர் அந்த பெரம்பூர் பகுதியிலிருந்து கொளத்தூர் பகுதிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணி அளவில் அங்கு
பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதன் பின்னர் குளத்தூர் செல்வதற்கு 3 மணி நேரம் ஆன நிலையில் அடுத்ததாக அவர் குளத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் மட்டுமே அவரால் பேச முடிந்தது. இதனால் அந்த கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து, அந்த மைக் ஆடியோ பிரச்சனை உள்ளிட்டவரால் அவரால் பேச முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் வில்லிவாக்கம் சென்று கொண்டிருக்கும் போதே ஒரு புகார் மனு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கருக்கு அனுப்பப்பட்டது. அந்த புகார் தொடர்பாக எந்த விதமான பதிலும் வராத சூழ்நிலையில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி வில்லிவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு இப்பொழுது பனையூர் நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் அதை தொடர்ந்து அண்ணா நகரிலும் அவர் பிரச்சாரம் இல்லை என்றும் முதல் நாளிலேயே 2 இடங்களில் அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷர்மிளா.